கூட்டரசு அரசியலமைப்பின் 42வது பிரிவின் கீழ் மன்னரால் பயன்படுத்தப்படும் கருணையின் அரச உரிமையை உணர்ச்சி அல்லது அரசியல் கண்ணாடிகள் மூலம் அல்லாமல் அமைதியாகவும் தெளிவாகவும் பார்க்க வேண்டும் என்று பகாங் சுல்தான் விளக்கியுள்ளார். மன்னிப்பின் அதிகாரம் ஒரு அரசியல் பரிசோ அல்லது தனிப்பட்ட அனுதாபத்தின் செயலோ அல்ல, மாறாக தண்டனை நீதி அமைப்பிற்குள் உள்ள ஒரு சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு பொறிமுறை என்று அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா தெரிவித்துள்ளார். மலேசியாவின் 16வது மாமன்னராக இருந்த அல் சுல்தான் அப்துல்லா மன்னிப்பு முடிவுகள் முக்கிய மாநில மற்றும் தேசிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய மன்னிப்பு வாரியத்தின் விவாதங்கள் மூலம் எடுக்கப்படுகின்றன என்று கூறினார். மன்னிப்பு அல்லது தண்டனை குறைப்பு வழங்குவது எந்த ஒரு தனி நபருக்கும் அரசியல் கட்சிக்கும் அல்லது பதவிக்கும் பிரத்யேகமானது அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் கடுமையான மற்றும் சிறிய குற்றங்களை உள்ளடக்கிய பல்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான கைதிகளுக்கு மாமன்னர் மற்றும் மலாய் ஆட்சியாளர்களால் தண்டனை குறைப்பு அல்லது மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்று பகாங் சுல்தானின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகாங் ரிஜென்சி கவுன்சிலின் 120வது கூட்டத்தில் கலந்து கொண்ட அல் சுல்தான் அப்துல்லா இவ்வாறு கூறியதாக பதிவிடப்பட்டுள்ளது. பகாங் பட்டத்து இளவரசர் தெங்கு ஹசானால் இப்ராஹிம் அலாம் ஷா இஃப்னி அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷாவும் கலந்து கொண்டார். அரசியலமைப்பு முடியாட்சியின் பாரம்பரியத்திற்கு இணங்க மன்னர் பொது உணர்வு அல்லது அரசியல் அழுத்தத்தால் இயக்கப்படுவதில்லை. ஆனால் பதட்டங்கள் அதிகரிக்கும் போது சமநிலையை மீட்டெடுக்க நீதியின் குரலாக செயல்படுகிறார் என்று அவர் கூறினார். மலேசியா தொடர்ந்து கொள்கை ரீதியான மற்றும் உறுதியான நாடாக இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் நாடு, குறிப்பாக பகாங், எப்போதும் அல்லாவின் அருளின் கீழ் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.